அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் சுயநலத்திற்கு செயல்படாமல் பொதுநலத்திற்கு செயல்பட்டு வருகிறார்கள் என அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். உழைப்பாளர்களை கௌரவிக்கும் வகையில் மே 1 உழைப்பாளர் தினம் தமிழகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு உழைப்பாளர்களுடன் இணைந்து உழைப்பாளர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மே தினத்தை கொண்டாடினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உழைப்பாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கமலக்கண்ணன், தொழிலாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய தேவையை அதிகரித்து காட்டுவோம் என தெரிவித்துள்ளார். உலக தொழிலாளர்களை முன்னிட்டு இந்த தொழிலாளர் நல தினத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக இன்றைக்கு உழைப்பாளர் சிலைக்கு மாலை அணிவித்து எங்களுடைய தொழிலாளர்களை வைத்து மே தினத்துக்கு ஒரு கோஷம் எழுப்பி ஒரு உறுதிமொழி எடுத்து இனிப்பு வழங்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு முறை கையெழுத்திடும் போதும் உழைப்பவரே உயர்ந்தவர் என்று எழுதிவிட்டு தான் கையெழுத்து போடுவார். அப்படிப்பட்ட அவர் வளர்த்த இந்த தொழிலாளர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வழி வந்த மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தொழிலாளர்களை வாழ்வாதாரத்தை பாதுகாத்தார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர் வழி வந்த எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா என்ற கொடிய நோய் வரும்போது 8 மாதம் முழு சம்பளம் கொடுத்து 10% போனஸை கொடுத்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர் ஊழியர்களை காப்பாற்றிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா தொழிற்சங்க பேரவை. ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளருடைய நலனுக்காக அண்ணா தொழிற்சங்க பேரவை எங்களுடைய பொதுச் செயலாளர் கவனத்துக்கு எடுத்திருந்து அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தருவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன்.